மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரோட மனசையும் ஒழுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட கேரளா மாநிலத்துல வயநாடு மாவட்டத்துல இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை பேரிடர் 210 பேருக்கு மேல சடலங்களா மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த இறப்பு எண்ணிக்கை சில ஆயிரங்களை தொடுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் கருத்து கணிப்புகள் எல்லாமே தெரிவிக்குது. 2 to 6 இந்த 4 மணி நேரத்துக்குள்ள 4 முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில கிட்டத்தட்ட 200 வீடுகள் இருந்த இடம் தெரியாம ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. ஒரு மனுஷனுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது சாயறதுக்குள்ள 3 நேரம் உணவு தேவைப்படுது. அப்படிதானே அப்பா? அவங்களோட வாழ்வாதாரமே இப்ப இல்ல, அவங்களுக்கான வீடு இல்ல, வேலை இல்ல. இந்த தருணத்துல அவங்க அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்மளே என்ன பண்ண போறோம்னா களத்துல இறங்கி ஒவ்வொரு முகாம்லையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை விஷயங்கள் தேவைப்படுதுன்ற டீட்டெயில் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தினப்படமா என்ன பண்ண போறோம், அதை கலெக்ட் பண்ணி ஒரு டாரஸ் மூலமாவோ இல்லைன்னா ஒரு சின்ன யானை மூலமாவோ அங்க கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்க போகிறோம். நம்ம தாமதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்திலையும் அங்க ஒரு உயிர் பறி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏப்பா சுவாமி சரணமையப்பா. அனைத்து ஐயப்பமார்களுக்கும் அடுப்பாத நமஸ்காரம் பகவானே. மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரோட மனசையும் ஒழுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட அண்டை மாநிலமான நமக்கு நெருக்கமான ஒரு மாநிலமான நம்மளோட கேரளா மாநிலத்துல வயநாடு மாவட்டத்துல இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இயற்கை பேரிடர். ஏன்னா டிவி நியூஸ் சேனல்லாம் பார்க்கும்போது மனசை பதைக்க வைக்குது. இப்போதைக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி 210 பேருக்கு மேல சடலங்களா மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த இறப்பு எண்ணிக்கை சில ஆயிரங்களை தொடுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் கருத்து கணிப்புகள் எல்லாமே தெரிவிக்குது. இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க. அந்த பேரிலிருந்து தப்பிச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஏப்பா, அவங்க சில முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டு அடிப்படையான சில வசதிகள் கூட இல்லாம, சாப்பிட்றதுக்கு ஒருவேளை உணவு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி என்னோட மனசுல மட்டும் இல்ல, மனசாட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட மனசுலயும் கண்டிப்பா எழுந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த நியூஸை பத்தியான அடிப்படை புரிதலே இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துறேன். ஏன்னா ரொம்ப பெருசா இல்லை, என்னால பேச முடியாது. ஏன்னா என்னோட மனசுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க ஒரு காரணத்தினால. அதாவது நேற்று 30/7/2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2 மணிக்கு பாத்தீங்கன்னா வயநாடு மாவட்டம், கேரளா மாநிலத்தில் உள்ள வயநாடு அப்படின்ற மாவட்டம், இந்த மாவட்டத்துல முண்டக்கை அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில ஒரு 8 மீட்டருக்கு ஒரு ரிவர், ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த 8 மீட்டருக்கு ஓடிட்டு இருந்த ஆறோட அதோட சுற்றளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மீட்டர் அளவுக்கு விரிஞ்சிருக்கு அந்த ஆறு ஓடிட்டு இருந்த பாதை. எதனால் அப்படின்னா கண்டினியூஸான மழை. இந்த மழையின் காரணமாக நீரிடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வெள்ளப்பெருக்கு மட்டும் இல்ல, மண் சரிவும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நீரிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீரிடியால அந்த முண்டக்கை அப்படின்ற பகுதி பாதிக்கப்பட்டுச்சு. எப்ப அப்படின்னா நள்ளிரவு 2 மணிக்கு. நைட்டு தூங்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன நினைப்பு இருக்கும் பாருங்க. நாளைக்கு நம்ம எந்திக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறோம், என்னோட லட்சியம் இது, என்னோட இலக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 1000 சைக்கிள் போயிட்டு இருந்தாங்கன்னா கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நம்மளும் சகல சௌபாக்கியங்களோட சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தானே தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த தூக்கம், அவங்களோட இறுதி தூக்கம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம தூங்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 to 6 இந்த 4 மணி நேரத்துக்குள்ள 4 முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியில. கிட்டத்தட்ட அந்த முண்டக்கை அப்படின்ற பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய மணல் நீர்லாம் கிட்டத்தட்ட 40 மீட்டருக்கு உயரத்துக்கு அதிகமாயிருக்கு. ஸோ ஒரு அர்த்தம் என்னன்னா அந்த பகுதி முழுக்கவே மணல் மற்றும் நீரால மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். 40 மீட்டர்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 7 அடி இருக்கக்கூடிய மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 7 அடி இருக்கக்கூடிய மனுஷன் மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர்னு கிட்டத்தட்ட 20 பேர் நின்னா, 20 7 அடி மனுஷன் ஒண்ணுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர்னா எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரத்துக்கு மணல் மற்றும் நீரால சகதி மாதிரியான அமைப்பால முழுவதுமா மூடிடுச்சு இந்த முண்டக்கை அப்படின்ற பகுதி. கிட்டத்தட்ட 200 வீடுகள் இருந்த இடம் தெரியாம ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. ஸோ அந்த பகுதியில் இப்படி ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கு, இயற்கை பேரிடர் ஏற்பட்டிருக்குன்ற தகவலை இதுக்கு அடுத்த தொடர்ச்சியான பகுதி சூரல் மலா, இந்த பகுதிக்கும் சொல்லியிருக்காங்க.
ஒவ்வொருத்தரா ஏன்னா அதிகாலை பகுதி எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கா தகவல் தெரிவிச்சு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி முகாம்களுக்கு தங்க வைக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அங்கேயுமே அந்த நீரடி அப்படின்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நிலச்சரிவு பிளஸ் வெள்ளப்பெருக்கு. ஸோ இதனாலையும் பாத்தீங்கன்னா சில முகாம்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் முழுமையா அழிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் ரெக்கார்டு என்ன அப்படின்னா 210 பேருக்கு மேல சடலங்கள் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய உறவுகள் என்னோட கணவனை காணும், என்னோட குழந்தைய காணும், என்னோட மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எவ்வளவு ஒரு துயரமான சம்பவம் பாத்தீங்களா இப்பா. ஸோ இவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் ஒரு சைடு ரெஸ்கியூ பணியில டே அண்ட் நைட்டா ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இல்லாதவங்களுக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதேப்பா. கண்டிப்பா அவங்களோட ஆத்மக்கள் சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம். ஆனா இருக்கிறவங்களுக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியும்லப்பா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு. சபரிமலை சேவர்கள் சன்னதி எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஐயப்ப பக்தர்களுக்கான எல்லா திருப்பணியும் செய்யும். அவங்களுக்கான பஸ் டிக்கெட் ப்ரொவைட் பண்றது, ட்ரெயின் டிக்கெட் ப்ரொவைட் பண்றது, அன்னதான திருப்பணி செய்யறது, இன்னும் என்னென்ன வேணுமோ அடிப்படையான நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏப்பா. ஸோ அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயமா நான் இந்த விஷயத்த கருதுறேன் ஏப்பா. ஏன் அப்படின்னா நம்ம அன்னதான திருப்பணியின் போது கூட என்ன நடக்கும் அப்படின்னா சில பேர் கையில காசு இருக்கலாம், சரிங்களா. இப்போ ஒருவேளை அன்னதானம் கிடைக்காட்டி கூட கடையில கூட அவங்க சாப்பிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் பட்டினியா இருந்தா கூட அவங்க வீடு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா கூட அவங்களால நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும், அந்த நிலைமையில இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு வீடு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுப்பா. அவங்களோட வாழ்க்கையோட இறுதி நம்பிக்கை அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, என்னை காப்பாத்துவாரு, தொலைஞ்சு போன என் குடும்பம் எப்படியா எனக்கு கிடைச்சிடாதா அப்படின்ற அந்த நம்பிக்கையில மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எது எப்படி ஐயப்பா, ஒரு மனுஷனுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது சாயறதுக்குள்ள 3 நேரம் உணவு தேவைப்படுது, அப்படிதானே ஐயப்பா. அவங்களோட வாழ்வாதாரமே இப்ப இல்லை, அவங்களுக்கான வீடு இல்லை, வேலை இல்லை. இந்த தருணத்துல அவங்க அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய தன்னார்வலர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுக்கான உணவு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது பத்தாதேப்பா. ஏன்னா நமக்கு வந்திருக்க தகவலின் அடிப்படையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 3 நேரம் உணவளிக்கணும், அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்ன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு சைடு அந்த ரெஸ்கியூ பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் ஐயன் நமக்கு விதிச்சிருக்க கட்டளையா நம்ம இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக ஒரு சிறிய திருப்பணி செய்யணும் அப்படின்றத என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்ககிட்ட வச்சுக்கிறேன். ஏன்னா என்னோட மனசு அழுத்திட்டே இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தோட மனசும் அழுத்திட்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய முகாம்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க போறோம். அடிப்படை வசதிகள் என்ன மாதிரியானது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பிரெட்டு, பிஸ்கட்டு, தென் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பால் பவுடர், இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துல உள்ள யாருமே இங்க இல்லை, அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த நாப்கின் எங்க போய் வாங்குவாங்க? ஏன்னா எல்லாருக்கும் அவங்க உடுத்திருக்க உடை மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான இயற்கையான விஷயங்கள் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே நெஞ்சம்லாம் பதப்பதைக்குது ஐயப்பா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, அவங்களுக்கான சின்ன சின்ன டேப்லெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, மருத்துவ உதவிகள் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான உடைகள் அண்ட் அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம போக போறோம் ஐயப்பா. ஸோ இந்த பயணத்துல நீங்க எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் 7904608395. இது நம்ம சபரிமலை சேவர்கள் சன்னதியோட அபிஷியல் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் அண்ட் வாட்ஸ்அப் பே நம்பர். இதுல உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்கலாம் ஐயப்பா. ஏன்னா அக்கௌண்ட் டீட்டெயில் வேணாலுமே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு உங்களால முடிஞ்ச திருப்பணிகளை நீங்க செய்யலாம். ஸோ இந்த திருப்பணிகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த டைம் வழக்கம் போல நம்ம சபரிமலை சேவர்கள் சன்னதி என்ன பண்ணுமோ அதே தான் ஐயப்பா. இது யார் கையிலேயோ கொடுத்து நீங்க கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நம்மளே என்ன பண்ண போறோம்னா களத்தில் இறங்கி ஒவ்வொரு முகாம்லையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை விஷயங்கள் தேவைப்படுதுன்ற டீட்டெயில் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன பண்ண போறோம், அதை கலெக்ட் பண்ணி ஒரு டாரஸ் மூலமாவோ இல்லைன்னா ஒரு சின்ன யானை மூலமாவோ அங்க கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்க போகிறோம்.
சரிங்களா? இப்போ இதுதான் இந்த பிளான். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக பண்ண போகிறாங்கப்பா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்னென்ன பொருட்கள் அவங்களுக்கு தேவைன்றத லிஸ்ட் அவுட் அவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அது பொருளாக கலெக்ட் பண்ணி திரும்ப அவங்களுக்கு கொடுக்குற அந்த கேப் அப்படின்றது நமக்கு இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த பணமாக கொடுத்தா ரொம்பவே எல்லாருக்கும் இது சரியாக இருக்கும். இப்போ என்னன்னா வழக்கமான மனதான திருப்பணியில் பொருளாக கலெக்ட் பண்ணுவோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மிகள் மூலமாக. இப்போ அதுக்கான டைம் நமக்கு கிடையாது. ஏன்னா பொழுது விடிஞ்சு பொழுது செய்யறதுக்குள்ள எல்லாரும் 3 நேரம் சாப்பிடணும் எப்பா. ஸோ டெய்லி அவங்க தூக்கத்தின் போது அவங்களுக்கு போத்திக்கு கம்பளி இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா எல்லாருமே டெம்பரவரி ஷெட்டர்ல இருக்காங்க. டெம்பரவரியா கூரைகள் மூலமா அமைக்கப்பட்ட, அதாவது கேம்ப் போடுவாங்கல்ல இப்ப ஹில்ஸ்லாம் துணிகள் வச்சு கேம்ப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான 100க்கும் மேற்பட்ட கேம்புகள் அமைக்கப்பட்ட அங்க இருக்கிறாங்க அந்த மக்கள். அவங்களுக்கு அந்த குளிர்ல போத்துறதுக்கு போர்வை இருக்குமான்னு கூட தெரியல. ஏன்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தவிர அவங்க கிட்ட எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையப்பா. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இதை துரிதமா பண்ணணுமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம துரிதமா அவங்க கிட்ட அந்த அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும் ஐயப்பா. நான் அந்த விஷயத்த நம்மளோட சன்னதியில் உள்ள முக்கியமான அட்மின்கள் கூட பேசும்போது நான் ஐயா இன்னைக்கு ஒரு சாமி சொன்னாங்க, இது லேட் பண்ணாதீங்க, நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு மணி நேரத்திலையும் அங்க ஒரு உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க நினைங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயப்பா. அந்த விஷயம் கூட இப்பவும் காதல கேட்டுட்டே இருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நைட்டு 2 மணி. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம அடுத்தடுத்து போக வேண்டிய நிறைய தூரங்கள் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக வந்துகிட்டே இருக்க போகுது. கண்டிப்பாக களத்தில் நேர்லேயே போய் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்பவும் போல நம்ம சன்னதியில் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்மளோட யூடியூப் சன்னதி மூலமாகவும் நம்மளோட வாட்ஸ்அப் சன்னதி மூலமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சன்னதி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. உங்கள் மனசே இது கண்டிப்பாக பாதிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பாதிச்சவங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச திருப்பணிகளை செய்யுங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கை ஐயன் கொடுத்துருக்காரு, அப்படிதானே இந்த நேரம் இந்த நொடி நம்ம நிம்மதியாக நம்மளோட வீட்டில் தூங்குறோம், 3 நேரம் நல்லா சாப்பிட்றோம், நம்மளோட குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அது காரணம் அவர் தான். ஸோ அப்போ அவர் நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னா அந்த வாழ்க்கையை வச்சு நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறதும் நம்மளோட வேலை தான். அடுத்த ஒரு ஜென்மன்றது இருக்குமான்னு எல்லாம் தெரியல ஆனால் இருக்கிற இந்த ஜென்மத்தில் நம்மளால முடிஞ்ச திருப்பணிகளை எல்லாருக்கும் பண்ணலாம். நல்லது பகவானே. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம சன்னதி மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலை இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால உங்களால் பண உதவி செய்ய முடியலாம், என்ன பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு நம்மளோட சபரிமலை சேவைகள் சன்னதி மூலமா இந்த மாதிரியான திருப்பணிகள் செய்ய விருப்பம்ல, நீங்களா போய் இந்த திருப்பணிகளை செய்யணும் விருப்பப்பட்டாலும் மனசார உங்களோட தலைவணிஞ்சு உங்களோட பாதம் பணிஞ்சு எங்களோட பாத நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க. நம்மளோட சபரிமலை சேவைகள் சன்னதி அதை நோக்கி போகுது. ஒருவேளை நீங்க தனியா பண்ணுனா கூட விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. ஏதோ ஒரு முயற்சி எடுங்க. என்னோட குருசாமி எனக்கு சொன்ன விஷயத்த சொல்றேன். நம்ம தாமதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்திலையும் அங்க ஒரு உயிர் பறி போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நல்லது பகவானே, நல்லது. இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும். சுவாமி சரணம். பாத நமஸ்காரம்.